வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். ம், இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள். ஆமா, குறிப்பா அவரோட 37வது ஆடியோ கேசட்ல இருந்து. கரெக்ட். இதுல புலன்களை எப்படி கையாடுறது, உண்மையான அமைதினா என்ன, அப்புறம் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஓஷோ சொல்ற சில ரொம்பவே வித்தியாசமான கருத்துக்களை பத்தி பேச போறோம். நிச்சயமா. வாங்க, இந்த உரையாடலை ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. இந்த உலகத்தையே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி. அங்க உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கலாம். விலை உயர்ந்த கார், பெரிய வீடு, புகழ், அதிகாரம் எல்லாமே கிடைக்கும். ஆமா, எல்லாமே லிஸ்ட்ல இருக்கு. ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் அங்க கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன? அது நீங்க தான். உங்களை நீங்க அந்த சந்தையில வாங்கவே முடியாது. ஆஹா, ரொம்ப ஆழமான ஆரம்பம். இந்த சிந்தனை தான் நம்மளோட இன்னை உரையாடலோட மையப்புள்ளி. கரெக்ட். ஓஷோ இந்த உலகத்தை ஒரு சந்தைன்னு சொல்றாரு. அங்க கிடைக்கிற பொருட்கள் நம்ம ஆசைய இன்னும் அதிகமாக்குதே தவிர தாகத்தை தணிக்கிறதே இல்லையா. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்னா நெருப்புல நெய்ய ஊத்துறோம். அதேதான், சரியா சொன்னீங்க. அந்த ஊமையத்தான் ஓஷோ பயன்படுத்துறாரு. அவர் இதை ஒரு கண்காட்சிக்கு போற குழந்தையோட மனநிலையோட கூட ஒப்பிடுறாரு இல்லையா. ஆமா, அந்த குழந்தைக்கு கண்ணுல படுற எல்லா பொம்மையும் வாங்கணும்னு தோணும். அடம் பிடிக்கும். அடம் பிடிச்சு எல்லாத்தையும் வாங்கினாலும் ஒரு 2 நாள் இல்ல ஒரு வாரத்துல அதுக்கே போர் அடிச்சிடும். உண்மைதான். ஆனா நம்ம மனசு திரும்ப திரும்ப அதே தப்ப செய்யுது. அதுதான் ஆச்சரியம். ஏன் அப்படி? எல்லாம் கிடைச்சாலும் திருப்தி வராதுன்னு தெரிஞ்சும் ஏன் நம்ம திரும்ப திரும்ப அந்த சந்தைக்குள்ளேயே போறோம்? அதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் ரொம்ப ஆழமானது. ஏன்னா அந்த சந்தையில விற்கப்படாத ஒரே ஒரு பொருள் நம்மளோட ஆன்மாதான். ஓ, பொருள்வாதிகள் இப்ப கார்ல் மார்க்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் ஆன்மான் ஒன்னே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே அதுக்கு எந்த சந்தை மதிப்பும் இல்லைங்கிறது தாங்கிறாரு ஓஷோ. அதாவது அதை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஆமா, அதனாலேயே அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல. நம்ம கவனம் முழுக்க சந்தையில இருக்கிறதால சந்தையில இல்லாத ஒன்ன பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல. சரி, அப்போ சந்தையில கிடைக்காத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ம் இங்கதான் ஓஷோ ஒரு மாதிரி குழப்பமான ஒரு விஷயத்த சொல்றார். ஆமா, ஒரு புதிர் மாதிரி இருக்கும். நம்மால நம்மை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நாம நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது தான் அப்படின்னு சொல்றார். இது ஒரு மாதிரி முரணா இல்லையா? கேக்குறதுக்கு முரணாதான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. உங்க கண்ணால இந்த உலகத்துல எதை வேணாலும் பார்க்க முடியும். ஆனா உங்க கண்ணால உங்க கண்ணையே நேரடியா பார்க்க முடியுமா? முடியாது. அதுக்கு கண்ணாடி வேணும். கரெக்ட். ஏன்னா அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. பார்வைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூரம் தேவை. ஓ, கடல்லையே வாழ்ற மீன் கிட்ட போய் கடல் எங்க இருக்குன்னு கேக்குற மாதிரி. அருமையான உதாரணம். அதுக்கு கடல்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா அது கடலுக்குள்ளேயே தான் இருக்கு. அப்போ நாம நம்ம இழக்கல, இல்ல, நம்ம மறந்துருக்கோம். சரியா சொன்னீங்க. இது ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அது என்ன? யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க வீட்டு சாவியை தொலைச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எழுந்து போய் தேடுவேன். அது ஒரு செயல். ஆமா, அது ஒரு செயல்பாடு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை நீங்க மறந்துட்டீங்கன்னா அதை ஞாபகப்படுத்திக்க என்ன பண்ணுவீங்க? ம், ரொம்ப முயற்சி பண்ணா வராது. ஆனா அமைதியா இருந்தா திடீர்னு ஞாபகத்துக்கு வரும். அதேதான். அப்போ மறந்ததை நினைவுபடுத்திக்க நாம செய்யறத நிறுத்தணும். ஓஷோ இதுதான் ஸ்மரன், அதாவது நினைவிற்கு கொண்டு வருதல்னு சொல்றாரு. அப்போ மதங்கிறது தொலைச்சத தேடுற கலை இல்ல, மறந்ததை நினைவுபடுத்துற கலைதான். வாவ், இது மொத்த பார்வையுமே மாத்துது. அப்போ ஆன்மீக தேடல்ங்கிறது ஓடி ஓடி தேடுறது இல்ல, சும்மா இருக்கிறது. ஆமா, ஆனா சும்மா இருக்கிறது தான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் உண்மை. நம்மளோட 5 புலன்களும் நம்ம சும்மா இருக்க விடாம திரும்ப திரும்ப அந்த சந்துக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்குமே. ஆமா, எல்லா ஆன்மீக பாதையும் சொல்றது புலன்களை அடக்கும் தான், குதிரைய சவுக்கால் அடிச்சு அடக்குற மாதிரி. கரெக்ட். அங்கதான் பலரும் தப்பு பண்றாங்கன்னு ஓஷோ சொல்றாரு. அவர் ஒரு தேரோட்டி குதிரை உவமைய பயன்படுத்துறாரு, ஆனா அதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி? குலைங்களை அடக்குறேன்னு சொல்ற பல துறவிகளை பார்த்தா அவங்க முகத்துல ஒரு ஆனந்தமோ அமைதியோ இருக்காது. ஒரு இறுக்கம் தெரியும். ஆமா, ஒரு வறட்சி, ஒரு விதமான அகங்காரம் தான் தெரியும். ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடம்போட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இது ஒரு வன்முறை என்கிறார் ஓஷோ. நான் என் ஆசைகளை ஜெயிச்சுட்டேங்கிற அந்த அகங்காரம் இல்லையா. நான் இதை நிறைய பார்த்திருக்கேன். அப்போ சரியான வழி என்ன? குதிரைகளை அதன் போக்குல ஓட விட்டுடணுமா? அதுவும் இல்ல. அதுதான் இதுல இருக்கிற அழகு. ஓஷோ சொல்றார்,
ஒரு திறமையான தேரோட்டி குதிரையோட சண்டை போட மாட்டான். பின்ன என்ன பண்ணுவான்? அதோட நட்பு பாராட்டுவான். அதுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுப்பான். அத அன்பா தடவி கொடுப்பான். ஓ, அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு புரிதல், ஒரு நட்பு உருவாகும்போது அந்த குதிரை சவுக்கடிக்கு கட்டுப்படுறத விட அந்த தேரோட்டியோட அன்புக்கு ரொம்ப சுலபமா கட்டுப்படும். அப்போ கடிவாளத்தை லேசா அசைச்சாலே போதும். போதும். குதிரை நீங்க சொல்றத கேக்கும். அப்போ நம்ம புலன்களோட நாம சண்டை போடாம அதோட மொழிய புரிஞ்சுக்கிட்டு அதோட ஒரு நட்பை உருவாக்கணும். மிகச்சரியா. நம்மளோட விழிப்புணர்வு தான் அந்த தேர் ஓட்டின்னா, புலன்கள் தான் குதிரைகள். நம்ம விழிப்புணர்வு அமைதியாவும் அன்பாவும் இருந்தா புலன்கள் தானா அதை பின்தொடரும். அப்படிதானே? அதேதான். ஓஷோ இதுக்கு ஒரு அழகான உவமை சொல்வார். என்ன அது? கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசைய கேட்டதும் கோபியர்கள் தங்கள மறந்து அவரை சுத்தி ஆனந்தமா நடனம் ஆடுவாங்க. ஆமா, அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவோட இசை கேட்க ஆரம்பிச்சதும் நம்ம புலன்கள் எதிர்த்து ஓடாது. அதுங்களும் கோபியர்கள மாதிரி அந்த இசைய சுத்தி ஆனந்தமா நடனமாடும். அந்த நடனம் தான் உண்மையான ஒழுக்கம். ஆமா, அது திணிக்கப்பட்டதில்ல, இயல்பா வர்றது. அந்த நடனம்ங்கிற கற்பனையே ரொம்ப அழகா இருக்கு. அது ஒரு போராட்ட நிலையை குறிக்கல, ஒரு கொண்டாட்டத்தை குறிக்குது. நிச்சயமா. இது என்னைய அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது. நாம எல்லோரும் அமைதிய, அதாவது சாந்திய தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆனா நீங்க சொல்றது ஆனந்தம், கொண்டாட்டம் பத்தி. அப்போ அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன தொடர்பு? இது ஓஷோவோட மிக முக்கியமான கருத்துக்கள்ல ஒண்ணு. அமைதியை உங்களால நேரடியா அடையவே முடியாது. அப்படியா? ஆமா, அது ஒரு பை ப்ராடக்ட், அதாவது ஒரு விளைவு மட்டும்தான். ஓஷோ சொல்றார், அமைதிங்கிறது ஆனந்தத்தோட நிழல். ஓ, நிழல பிடிக்க ஓடுனா அதுவும் கூடவே ஓடும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. நீங்க நகர நகர நிழலும் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அசையாம நின்னீங்கன்னா நிழலும் உங்க கூடவே நிக்கும். அது மாதிரி நீங்க ஆனந்தமா இருந்தா, அமைதி தானா உங்க கூடவே இருக்கும். அத தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ பசியோட இருக்கும்போது நான் அமைதியா இருக்கணும்னு முயற்சி பண்றது மாதிரி இது. அருமையான உதாரணம். அதுதான் விஷயம். முதல்ல பசிய போக்கணும், திருப்தி வந்தா அமைதி தானா வரும். அதுதான் ஓஷோ சொல்றாரு, தண்ணிய 100 டிகிரிக்கு சூடுபடுத்தினா அது தானா ஆவியாகும். நீங்க நேரடியா ஆவிய உருவாக்க முடியாது. தண்ணியே கொதிக்க வைக்க மட்டும்தான் முடியும். அதேதான், நீங்க ஆனந்தத்தோட 100 டிகிரி அடையும் போது அமைதிங்கிற ஆவி தானா உருவாகும். அதனால அமைதியை தேடாதீங்க, எது உங்களுக்கு ஆனந்தத்தை தருமோ அதை தேடுங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்மளோட இந்த அமைதியின்மை, இந்த அசாந்தி எல்லாம் ஒரு தப்பான விஷயமே இல்லையா? இல்லவே இல்ல. அது ஒரு அறிகுறி, ஒரு சிக்னல் மாதிரி. நீ தப்பான திசையில போயிட்டு இருக்கன்னு நம்ம மனசு நமக்கு சொல்ற ஒரு அலாரம் மாதிரி எடுத்துக்கலாமா? நிச்சயமா. நம்மளோட அமைதியின்மைதான் நம்மளோட சிறந்த நண்பன். அது ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி. ம்ஹும். உடம்புல ஏதோ பிரச்சனைனா காய்ச்சல் வர்ற மாதிரி வாழ்க்கையில நாம தப்பான பாதையில போனா அமைதியின்மை வரும். ஆனா நாம அந்த காய்ச்சலுக்கு மருந்து போடுற மாதிரி இந்த அமைதியின்மையை அடக்க பாக்குறோம். ஆமா, சினிமாவுக்கு போறோம், பார்ட்டிக்கு போறோம். ஆமா. ஆனா ஓஷோ சொல்றார், அந்த அறிகுறிய அடக்காதீங்க, அத புரிஞ்சுக்கோங்க. அது சொல்ற செய்தியை கேட்கணும். ஆமா, நீங்க தேட வேண்டிய திசைய வெளியே இருந்து உள்ளுக்குள்ள திருப்புனா அந்த அமைதியின்மை தானா போயிடும். இது மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது. அந்த தேரோட்டி புலன்களை அடக்க முயற்சி பண்ணும்போது அவனுக்குள்ள நான் புலன்களை வென்றவன்கிற அகங்காரம் உருவாகுதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா புலன்களை புரிஞ்சுகிட்ட ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? அவனோட அகங்காரம் அது கரைஞ்சு போயிடும். ஏன்னா அங்க நான் ஜெயிக்கிறதுக்கு எந்த சண்டையுமே நடக்கலையே. ஒரு புரிதல் மட்டும்தான் இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு ஞானிய பார்த்து தேவர்களே பொறாமப்படுவாங்கன்னு தம்மபதம் சொல்லுது. ஏன்? ஏன்னா தேவர்கள் ஸ்வர்க்கத்துல இன்பத்துல இருக்காங்க, நரகத்துல இருக்கிறவங்க துன்பத்துல இருக்காங்க. ஆனா இந்த ஞானி இன்பம் துன்பம் ரெண்டையும் கடந்து போயிட்டான். அவன் சுகத்தால உயர பறக்கிறதும் இல்ல, துக்கத்தால கீழே விழறதும் இல்ல. ஆமா, அவர் ரெண்டையும் ஒரு சாட்சியா நின்னு பாக்குறான். அப்போ விரதம் இருக்கிறது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி? அதுவும் ஒரு விதமான போராட்டம் தானே? நல்ல கேள்வி. அதுவும் அகங்காரத்தை உருவாக்காதா? இங்கேயும் ஓஷோ 2 விதமான விரதங்களை பத்தி பேசுறார். ஒன்னு, சமூகத்துக்காகவோ நான் பெரியவனு காட்டிக்கிறதுக்காகவோ எடுக்கப்படுற விரதம். அது ஒரு அழகற்ற விரதம். ம். நான் பிரம்மச்சரிய விரதம் இருக்கேன்னு ஒருத்தர் ஊருக்கே அறிவிக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, ஆனா இன்னொரு வகை. அது புரிதலால இயல்பா வர்ற ஒரு ஒழுக்கம். அதுதான் அழகான விரதம், அதாவது சுந்தர் விரதம். இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த குப்பை உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஒரு பொருள் குப்பைன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா அதை தூக்கி எறியறதுக்கு நாம எந்த உறுதிமொழி எடுக்கிறதில்ல. ஆமா, யாரும் இனிமே நான் குப்பையை தொடமாட்டேன்னு சபதம் எடுக்கறதில்ல.
அது தானா நடந்துடும். அது மாதிரி ஒரு விஷயம் பயனற்றதுன்னு முழுசா புரிஞ்சிடுச்சுன்னா அதை விடுறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடும். மிகச்சரியா சொன்னீங்க. அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல. அந்த இறுதி நிலை அது எப்படி இருக்கும்? அந்த நிலையில ஒரு ஞானியோட மனம், வாக்கு, செயல் மூணுமே அமைதியாகிடும். அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரா? செய்வார். உலகத்துல எல்லா வேலையும் செய்வார். ஆனா உள்ளுக்குள்ள நான் செய்றேங்கிற உணர்வு இருக்காது. ஒரு மாட்டு வண்டி சக்கரம் வேகமா சுழும்போது அதோட மையத்துல இருக்கிற ஆணி மட்டும் அசையாம அப்படியே இருக்கும். அந்த ஆணி மாதிரி தான் ஞானி. அதேதான். வெளியில உலகம் எவ்வளவு வேகமா சுழன்றாலும் அவர் உள்ளுக்குள்ள அசையாம அமைதியா சாட்சியா இருப்பார். அதுதான் உண்மையான செயல்பாடு, உண்மையான அமைதி. அப்போ இன்னைக்கு நாம ஓஷோவோட பார்வையிலிருந்து சில ரொம்பவே ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இந்த உலகம் நம்ம கவனத்தை வெளியே இழுக்கிற ஒரு பெரிய சந்தை. உண்மையான தேடல் நமக்குள்ளதான் இருக்கு. அதுவும் தேடல் இல்ல, நினைவுபடுத்துதல். ஆமா, மறந்ததை நினைவுபடுத்துறது. அப்புறம் நம்ம புலன்களோட சண்டை போடாம அதோட நண்பனா இருக்கணும். கரெக்ட். கடைசியா அமைதியை தேடி ஓடாம ஆனந்தமா இருந்தா அமைதி நம்ம நிழல் மாதிரி கூடவே வரும். ஆமா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனை. ம் ஓஷோ சொல்றார், இந்த உண்மைகளை எல்லாம் புரிஞ்சுக்க வெறும் அறிவு மட்டும் பத்தாது, ஒரு குழந்தையோட அப்பாவித்தனம் தேவைன்னு. எல்லாம் அறிவு விஷயங்களை சிக்கலாக்குமா? ஆமா, அறிவு மூலமா நாம விஷயங்களை இன்னும் சிக்கலாக்கத்தான் செய்றோம். ஆனா உண்மை ரொம்ப எளிமையானது. அத பார்க்க ஒரு குழந்தையின் கண்கள் வேணும். சரி. அதனால நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களுடைய இந்த அறிவு தேடல்ல நீங்க மேலும் மேலும் சிக்கலான விஷயங்களை உங்க தலைக்குள்ள சேர்த்துக்கிட்டே போறீங்களா, இல்ல ஒரு குழந்தையோட எளிமையான தெளிவான பார்வைக்கு திரும்ப வழியை தேடுறீங்களா? யோசிக்க வேண்டிய கேள்விதான். யோசிச்சு பாருங்க.